ஆரிணை மலரு நல்லார் புனைவரே பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தினடி என் மனத்தே வைத்து. திருச்சிற்றம்பலம். பெரியவர்களே, ஆசிரியர் பெருமகனார் மெய்கண்ட தேவ நாயனாருடைய சிவஞான போதம் 4வது நூற்பா பார்த்து கொண்டிருக்கின்றோம். நூற்பாவிலே சொல்லப்பட்ட பொருள், ஆன்மா என்பது அந்த கரணங்கள் 4 யாதும் ஒன்று அன்று. இயல்பாகவே தொன்று தொட்டு இந்த உயிரறிவை ஆணவமலம் மறைத்து கிடைக்கின்ற காரணத்தினாலே ஆன்மா உணர்வின்றி இருக்கின்றது. ஆன்மா தன்னை பற்றிய உணர்வு கூட இன்றி இருக்கின்றது என்பதனால திருவருள் இந்த ஆன்மா அறிவு விளக்கம் பெற வேண்டும் என்பதற்காக மாயா காரியமாகின்ற தனுகரண புவன போகங்களை இந்த ஆன்மாவிற்கு கூட்டுகின்றது. அவ்வாறு கூட்டுவதுதான் படைப்பு என்று சொல்லப்படுவது. அந்த படைப்பிலே ஆன்மாவிற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தத்துவ தாத்வீகங்களாகின்ற கருவிகளிலே ஆன்மாவிற்கு மிகவும் நெருங்கி இருக்கின்ற கருவிகள் இந்த அந்த கரணங்கள். ஆகவே இந்த அந்த கரணங்கள் அமைச்சர்களை போலவும் ஆன்மா அந்த அமைச்சர்களின் உதவியை பெற்று ஆட்சி நடத்துகின்ற அரசனை போலவும் காணப்படுகின்றன. இப்பொழுது இதோடு கூட இந்த ஆன்மா அறிவை மறைப்பது ஆணவ மலம், அதனுடைய இயல்புகள் என்ன என்பதையெல்லாம் இந்த நூற்பாவினுடைய விளக்கமாக எடுத்துக்காட்டு வெண்பாக்களின் மூலம் ஆசிரியர் கூறப்போகின்றார். இப்பொழுது முதல் கூறு அதிகரணத்தை சென்ற வகுப்பிலே தொடங்கி இருந்தோம். அதன்கண் சொல்லப்பட்ட எடுத்துக்காட்டு வெண்பா 2 எடுத்துக்காட்டு வெண்பாக்கள். அந்த 2 எடுத்துக்காட்டு வெண்பாக்களினாலே இந்த உயிர் என்பது மனமோ புத்தியோ அகங்காரமோ சித்தமோ இல்லை. உயிர் என்பது பாசஞானத்தினை உலகப் பொருள்களை பற்றிய அறிவினை பெறும் பொழுது ஆழ்கடலிலே இருக்கின்ற நீர் தொலைவிலே இருக்கின்ற கரைக்கு அலையலையாக வந்து சேர்வதைப் போல புற உலக உணர்ச்சி என்பது ஞானேந்திரியங்கள் வாயிலாக அந்த கரணத்தை அடைந்து, அந்த கரணமும் 4 கூறுகளாக இருக்கின்றன, மனம் புத்தி அகங்காரம் சித்தம் என்று. அவைகளின் வழியாகத்தான் ஆன்மாவிற்கு வந்து இந்த புற உலக உணர்வு என்பது சேர்கின்றது. இவ்வாறு சேர்வது கடல் நீர் அலையலையாக வந்து கரைக்கு சேர்வதை போன்று அறியப்பட வேண்டும் என்பதை முதல் எடுத்துக்காட்டு வெண்பாவிலே சொன்னார். அடுத்த எடுத்துக்காட்டு வெண்பாவிலே அந்த கரணமாகின்ற உட்கருவி, அதனுடைய 4 கூறுகள், அவற்றின் தொழில் என்ன, அவற்றிற்கெல்லாம் தொழில் தனித்தனியே வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த தொழில் என்ன என்று கேட்கும் பொழுது, மனம் ஒரு பொருளை பற்றும் ஐயுணர்வு கொள்ளும். அகங்காரம் அந்த ஐயுணர்வினை நீக்கிக் கொள்வதற்கான எழுச்சியை தரும். புத்தி தன்னுடைய பழக்கம் காரணமாக, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அனுபவம் காரணமாக தக்க கருவிகளை கொண்டு ஆராய்ந்து ஐயத்தை விளக்கும். சித்தம் என்பது ஒரு முறைக்கு பலமுறையாக மனம் பற்றிய பொருளை மீண்டும் மீண்டும் பற்றி அதனை சேமித்து வைக்கும். இவ்வாறு இந்த உட்கருவியானது செயல்படுகின்றது என்பதனை எடுத்துக்காட்டு வெண்பா 2வது எடுத்துக்காட்டு வெண்பாவில சொன்னார். இந்த 2வது எடுத்துக்காட்டு வெண்பாவில இதனை சொல்லும் பொழுதே எப்படி சொன்னார் என்று கேட்டால், இதனாலேயே உயிர் என்பது இந்த அந்த கரணங்களில் ஒன்று அன்று என்பதை தெரிந்து கொள்ளலாம். அதற்கு ஒரு உதாரணம் சொன்னார். என்ன உதாரணம் என்று கேட்டால், காலம் என்று ஒரு தத்துவம் இருக்கின்றது. அந்த கால தத்துவம் தான் நமக்கு பலவிதமாக பகுத்து காணப்படுகின்றது. பகலென்றும் இரவென்றும் பகுத்துணர்வது காலத்தை தான். நேற்றென்றும் இன்றென்றும் நாளையென்றும் பகுத்துணர்வது காலத்தை தான். நாளென்றும் வாரமென்றும் மாதமென்றும் அயனமென்றும் ருது என்றும் வருடம் என்றும் இப்படியெல்லாம் காலத்தினுடைய சிறுபகுதி பெரும்பகுதி எல்லாம் பகுத்து காண்கின்றோம். காலம் என்பது ஒரு ஆறு ஓடுவதை போல் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அதனை பகுக்க வேண்டும் என்றால், ஒரு ஆற்றினை பகுக்கும் பொழுது இது வண்ணான் துறை, இது மாடுகளை குளிப்பாட்டுகின்ற துறை, இது மகளிர் மட்டும் இறங்கி நீராடுகின்ற துறை,
இது எல்லோருக்கும் பொதுவான துறை, நீராடும் துறை. இது பெருமானுக்கு திருமஞ்சனத்திற்கு தண்ணீர் முகந்து கொள்கின்ற புனித துறை. இது பெருமானே தீர்த்தவாரி தீர்த்தமளிக்கின்ற தூய துறை என்றெல்லாம் 6 என்பது அகண்டமாக, அதாவது துண்டிக்கப்படாமல் ஒன்று போல் ஓடிக்கொண்டிருந்தாலும் துறைகளினால் 6 கூறுபடுத்தி காட்டப்படுவதைப் போல காலம் என்ற 6ம் அதிலே அதனளவிலே கூறுகள் இல்லை என்றாலும் கூட காலத்தினை பகலென்றும் இரவென்றும் அறிவதற்கு ஞாயிறு பயன்படுகின்றது. அப்பொழுது ஞாயிற்றினால் பகல் உண்டாகின்றது, ஞாயிறு மறைவதனால் இரவு உண்டாகின்றது. இரவினை திங்கள் உண்டாக்குகின்றான் என்று கூறுவார்கள். ஆனால் உண்மையிலே ஞாயிறு மறைவதனால் அந்த இரவு உண்டாகின்றது. அப்புறம் திங்கள் என்பது விண்மீன்களோடு சேர்வதனால நாள்கள் உண்டாகின்றன. நாள்கள் எவ்வாறு உண்டாகின்றன? அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை என்றுதான் நாள்கள் உண்டாகின்றன. அவையெல்லாம் திங்கள் ஒவ்வொரு விண்மீனோடு சேர்வதனால நாள்கள் உண்டாகின்றன. ஆகவே காலத்தை நாள்களாக கணக்கிடும் பொழுது நேற்று சித்திரை, இன்று சுவாதி, நாளை விசாகம் என்று சொல்கின்றோம். காலம் என்பது நேற்று இன்று நாளை என்று பகுக்கப்படாமல் தான் ஒன்றாக இருக்கின்றது. இருந்தாலும் அதனை இந்த நாள் என்பது பகுத்து காட்டுகின்றது. இப்பொழுது காலம் என்பது ஞாயிறை சார்ந்து பகலென்றும் இரவென்றும் தன்னை காட்டுகின்றது. காலம் என்பது திங்களும் விண்மீனும் தம்மில் சேர்க்கை, அந்த சேர்க்கையினை சார்ந்து, அந்த இருவரின் சேர்க்கையினை சார்ந்து தன்னை நாள்களாக பத்து காட்டுகின்றது. அந்த நாள்களிலே ஒரு 28 நாள்கள் சேர்ந்து ஒரு திங்களால் உண்டாகின்ற மாதம், 30 நாள்கள் சேர்ந்து ஒரு ஞாயிறினால் உண்டாகின்ற மாதம். இருவகை மாதங்கள் உள்ளன. ஞாயிற்றினால் உண்டாகின்ற மாதத்திற்கு ஞாயிறு என்று பெயர், திங்களினால் உண்டாகின்ற மாதத்திற்கு திங்கள் என்று பெயர். நாம எல்லாம் அம்மா வயத்துல 10 திங்கள் இருக்கின்றோம், அதாவது 280 நாட்கள் தான் இருக்கின்றோம். 10 ஞாயிறுகள் இல்ல, 300 நாட்கள் இல்ல என்று பார்க்கின்றோம். அதான் ஒருமதி தாண்டியின் இருமையர் படுத்தும், இருமதி விளைவின் ஒருமையர் படுத்தும் என்றெல்லாம் திருவாசத்துல படிக்கிறோம். அங்கெல்லாம் மதி திங்கள் என்ற கணக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 28 நாட்கள். அது ஒவ்வொரு சுக்லபக்ஷ பிரதம என்றும் ஒரு திங்கள் உண்டாகின்றது. ஞாயிறு 12 ராசிகளிலே ஒவ்வொரு ராசியில் நுழைந்து அந்த ராசியில் தங்கி இருக்கின்ற 30 நாட்களும் ஒரு ஞாயிறு என்ற மாதமாக கணக்கிடப்படுகின்றது. இதெல்லாம் தனக்குள்ளே கூறுகள் இல்லாமல் அகண்டமாக இருக்கின்ற காலம் என்ற தத்துவம் பிற பொருள்களின் சார்பினாலே கூறுபட்டு காணப்படுவதைப் போல இவ்வாறு கூறுபட்டு காணப்படுவதனாலேயே சார்பு வேறு தான் வேறு என்பதனை நாம் அறியலாம். காலம் என்ற தத்துவம் வேறு, அது கூறுபடுவதற்கு காரணமாக இருக்கின்ற சார்புகள் வேறு. அப்பொழுது காலம் வேறு, ஞாயிறு வேறு, காலம் வேறு, திங்கள் வேறு, காலம் வேறு, விண்மீன் வேறு, காலம் வேறு, நேற்று இன்று நாளை என்ற நாள்கள் வேறு, காலம் வேறு, மாதம் வேறு, காலம் வேறு, ஆண்டு வேறு என்று அறிகின்றோம். காலம் என்பது இவற்றின் சார்புகளை பெற்று காணப்படுகின்ற ஒன்றே அல்லாமல் இந்த சார்புகளோடு அது சேர்ந்து இயங்குகின்றது. ஆனால் அது வேறு, அதனை கூறுபடுத்தி காட்டுகின்ற சார்புகள் வேறு. அதே போல ஆன்மா சிந்திக்கின்றது, ஆன்மா ஐயுறுகின்றது, ஆன்மா ஆராய்கின்றது, ஆன்மா தெளிகின்றது, ஆன்மா முடிவு செய்கின்றது, ஆன்மா சேமித்து வைக்கின்றது என்றெல்லாம் பார்க்கும் பொழுது இவ்வாறு ஆன்மா செயல்படுவதற்கு எந்த அந்த கரணங்களின் சார்பு காரணமோ, அப்ப சார்பு பொருளாகின்ற அந்த கரணங்கள் வேறு, அவற்றை சார்ந்து செயல்படுகின்ற ஆன்மா வேறு. ஆன்மா தன் சார்பாக இருக்கின்ற அந்த கரணங்களை சார்ந்து செயல்படும் பொழுது அந்த சார்புகளிலே அழுந்தி அது அதுவாய் நின்று செயல்படுகின்றது. இதை போல காலம் என்பது இவ்வாறு எந்த சார்புகள் தன்னை கூறுபடுத்தி காட்டுகின்றனவோ அந்த சார்பு பொருள்களோடு தன்னை காட்டிக்கொள்கின்றது, ஐடென்டிஃபை பண்றது. அந்த சார்புகளோடு தான் இணைந்து இயைந்து நிற்கின்றது காலம் என்பதனால்தான் நேற்று இன்று நாளை என்று காலத்தை பேசுகின்றோம், பகல் இரவு என்று காலத்தை பேசுகின்றோம், நாள் மாதம் என்று காலத்தை பேசுகின்றோம். அந்த சார்பு பொருளோடு காலம் என்பது பின்னி பிணைந்து இரண்டரை கலந்து விடுவதனால இது ஒரு அத்வித சேர்க்கை, கலப்பினால் ஒன்றாதல். அதே போல உயிர் என்பது மனம் ஐயுறும் பொழுது மனத்தோடு மனமாக உயிர் நிற்கின்றது. அகங்காரம் எழுச்சியை தரும் பொழுது அகங்காரத்தோடு அகங்காரமாக உயிர் நிற்கின்றது. புத்தி ஆராயும் பொழுது
அதன் முடிவை தரும் பொழுது புத்தியோடு புத்தியாக உயிர் செயல்படுகின்றது. புத்தி வேறு தான் வேறு என்று உயிர் செயல்படல, இணைந்து செயல்பட்டால்தான் அந்த செயற்பாடு வெற்றி பெறும். அதுபோல சித்தம் சேமிக்கும் பொழுதும் கூட அந்த சித்தத்தோடு சித்தமாக ஒன்றி இருக்கின்றது உயிர். அப்படி இருப்பதனால இந்த சார்பு பொருள்கள் உயிர் போல காட்டிக்கொள்கின்றனவே அல்லாமல் இவை சார்பு பொருள்கள், இவற்றை சார்கின்ற பொருள் இன்னொரு பொருள் இருக்கின்றது என்ற வேறுபாடு காரணமாக காலமும் ஞாயிறும் வேறுதான், காலமும் திங்களும் வேறுதான் என்பதை போல உயிரும் மனமும் வேறுதான், உயிரும் புத்தியும் வேறுதான், உயிரும் அகங்காரமும் வேறுதான், உயிரும் சித்தமும் வேறுதான் என்று உணர வேண்டும் என்பது இரண்டாவது எடுத்துக்காட்டு வெண்பாவிலே நமக்கு சொல்லப்பட்டது. கால தத்துவம் என்பது ஆன்மாவிற்கு ஓமை. ஞாயிறு திங்கள் முதலிய சார்புகள் மனம் புத்தி முதலிய அந்த கரணங்களுக்கு ஓமை. இரவு பகல் முதலிய வேறுபாடுகள் தோன்றுவது ஐய உணர்வு, தெளிவுணர்வு போன்ற உணர்வுகள் தோன்றுவதற்கு ஓமை. ஞாயிறு முதலிய சார்புகளில் இருந்து காலம் தனித்து நிற்பது தனித்த ஒரு பொருள் என்பது மனம் புத்தி அகங்காரமாகின்ற உட்கருவிலில் இருந்து ஆன்மா தனித்திருக்கின்ற ஒரு பொருள், தனிப்பொருள் தான் என்பதற்கு ஓமை. இவ்வாறு சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டினை நமக்கு இரண்டாவது எடுத்துக்காட்டு வெண்பாவிலே கூறினார். இப்பொழுது இந்த இரண்டு எடுத்துக்காட்டு வெண்பாக்களினாலும் முதல் அதிகரணத்தினுடைய பொருள் சாதிக்கப்பட்டு விட்டது. முதல் அதிகரணத்தினுடைய பொருள் என்ன, குறிக்கோள் என்ன என்று கேட்டால், உயிர் என்பது மனம் புத்தி அகங்காரம் சித்தமாகின்ற 4 உட்கருவிகளுக்கு வேறாக தனி ஒரு பொருளாக உண்டு என்ற உண்மையை நிறுவிவிட்டாயிற்று. இப்பொழுது இந்த அந்த கரணங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பது இரண்டு வெண்பாக்களினாலே நமக்கு விளக்குகின்றார். இது எக்ஸ்ட்ரா, அதாவது தொடர்புடைய செய்திகளை நம்முடைய பயன்பாட்டிற்காக ஆகமங்களிலே சொல்லப்பட்ட உண்மைகளை நமக்கு ஆசிரியர் கூறுகின்றார். இப்பொழுது இந்த உட்கருவிகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்று கேட்டால், இந்த உட்கருவிகள் பிரகிருதி மாயையினுடைய காரியங்கள். மாயை என்பது மாயாமலம், அந்த மூல மாயாமலம். அதை பற்றி பின்னாடி வரும், அதை பற்றி முன்னாடி நம்ம கொஞ்சம் சொல்லுவோம். என்னன்னு கேட்டா, 3 மலங்களிலே மாயாமலம் என்பது குடம், பானை முதலியவற்றிற்கு மண் என்பது எப்படி மெட்டீரியல் காஸ், அதாவது மூலப்பொருள், உபாதான காரணம், பொருள் முதல் காரணம் என்று இருக்கின்றதோ, அதை போல நம்முடைய உடம்பு, அந்த உடம்பிலே இருக்கின்ற கருவிகள், நம்முடைய போக பொருள்கள், அந்த நாம் வாழ்கின்ற உலகம், தனு கரண புவன போகம், இந்த 4ற்கும் பொருள் முதல் காரணம் மாயாமலம். இந்த மாயாமலத்தினாலே படைக்கப்படுகின்ற உலகம் 2 பெரும் பிரிவுகளாக இருக்கின்றது. ஒன்று சப்த பிரபஞ்சம், இன்னொன்று அர்த்த பிரபஞ்சம். சொற்பிரபஞ்சம், பொருள் பிரபஞ்சம். சொல் உலகம், பொருள் உலகம். பொருள் உலகம் என்பது பிரகிருதி மாயிலிருந்து தோன்றியது. இந்த பிரகிருதி மாயிலிருந்து தோன்றிய பொருள்களுக்கெல்லாம் பெயர்கள் இருக்கின்றன அல்லவா? அந்த சொல்லுலகம் என்பது சுத்த மாயிலிருந்து தோன்றியது என்று பார்க்கின்றோம். சுத்த மாயை என்பதுதான் ஆதி மாயை. மாயை என்பது தன்னளவிலே சுத்தமாகத்தான் இருக்கின்றது. அது ஆணவ கண்ம மலங்களுடைய கலப்பினாலே அசுத்தமாகின்றது. இப்பொழுது மாயாமலம் ஆணவ மலத்தினுடைய கலப்பு, அது மட்டும் நிகழும் பொழுது அது என்ன ஆகுது? சுத்தாசுத்தம், மிஸ்ரம், கலப்பு மாயை என்று சொல்லப்படுகின்ற மாயையாக ஆகின்றது. அதுக்கு அசுத்த மாயின்னு பேரு. அடுத்தது கண்மமலமும் அதிலே கலக்கும் பொழுது அது தனுகர்ண புவன போகங்களுக்கு நேரடியான பொருள் முதல் காரணமாகின்ற பிரகிருதி மாயை என்று ஆகின்றது. இப்பொழுது மனம் புத்தி அகங்காரம் சித்தமாகின்ற உட்கருவிகள் 4ம் பிரகிருதி மாயையிலிருந்து தோன்றியவை. இவற்றை செலுத்தவல்ல கூறுகள் சுத்தமாயில் இருக்கின்றன. அதாவது சுத்தமாயில் இருக்கின்ற சில அக்கரங்கள் என்றால் எழுத்துக்கள், பிரணவத்தின் கூறுகளாக இருக்கின்ற எழுத்துக்கள். பிரணவம் என்பது சுத்த மாயையினுடைய ஒலி வடிவம். சுத்த மாயை என்பது தன்னளவிலே அது அமூர்த்தம், அதாவது வடிவமற்றது, உருவமற்றது. அது ஜடமாக இருந்தாலும் கூட உருவமற்றது. அதுதோர் ஒளிப்பொருள். அதனை ஒளிப்பொருள் என்று சொல்வதற்கு என்ன காரணம்னு கேட்டா, அது கண்ணால் ஒளிவிடுகின்ற பொருளாக காணப்படுகின்றது என்பது அதற்கு பொருள் இல்லை. மாயை என்பது ஒரு ஒளிமலம், ஒளிப்பொருள் என்று சொல்வதற்கு
கண்ணை திறந்து பார்த்தா மாயை பார்க்கலாம், அது பிரகாசமா இருக்கும் என்பது பொருள் அல்ல. அதற்கு என்ன பொருள்னு கேட்டா, உயிரின் அறிவை மறைப்பது, முழுவதுமாக மறைப்பது ஆணவ மனம். அதை பற்றி அடுத்த அதிகரணத்திலே கூறுவார் சிறப்பாக. இப்பொழுது விழிக்கின்ற கண்ணினை நன்றாக மறைப்பது எது? புற இருள். புற உலகிலே ஒரு கும்மிருட்டு இருந்தால் அது காண்கின்ற ஆற்றல் கொண்ட கண்ணை கூட எதையும் காணவிடாது செய்யும். அப்பொழுது காண்கின்ற கண்ணை காணவிடாது செய்வது ஒரு புற இருள் என்பதனால அந்த இருள் குணம் இந்த அக இருளுக்கு இருக்கின்றது. உயிரறிவை பற்றியிருக்கின்ற ஆணவ மனத்திற்கு அந்த இருட்டினுடைய தன்மை இருக்கின்றது. என்ன காரணம்? அது நன்றாக உயிரறிவை மறைக்கின்றது. உயிரறிவு என்பது காண்கின்ற கண் என்பது உயிரறிவுக்கு ஒரு ஊமை. நம்முடைய கண் காணக்கூடியதாக இருந்தாலும் காண முடியாது போவதற்கு புறத்தே இருக்கின்ற இருள் காரணம், செறிந்த இருள் காரணம். சிறிது கூட ஒளி இல்லாமல் இருட்டே இருப்பதுதான் காண்கின்ற கண் காண முடியாமைக்கு காரணம். அதை போல முழுவதும் ஒரு அக இருள் மறைத்து கிடக்கின்ற காரணத்தினாலே காண்கின்ற ஆற்றலை ஒத்த அறிவு ஆற்றல் முடங்கி கிடக்கின்றது. சிறிதும் அறிவின்றி இருக்கின்றது உயிர். தன்னை பற்றிய அறிவு கூட இல்லாமல் இருக்கின்றது. அதற்கு என்ன காரணம்? ஆணவ மலம் காரணம் என்று அடுத்த அதிகரணத்திலே கூறப்போகின்றார். அந்த ஆணவ மலம் அக இருள் என்று சொல்லப்படுகின்றது. அந்த இருளிலே பொருளறிவு உண்டாகும் வண்ணம், நல்ல இருளிலே செய்கின்ற ஒரு கண்ணுக்கு பொருளறிவு உண்டாகும் வண்ணம் ஒரு சிறு விளக்கு பயன்படுகின்றது. அதை போல இப்பொழுது மாயையிலிருந்து படைக்கப்படுகின்ற படைப்பு தத்துவங்கள் எல்லாம் உயிருக்கு தன்னுணர்வை கொடுக்கின்றன. தன்னை பற்றி அறியாதிருக்கின்ற உயிருக்கு, தான் என்ற ஒரு பொருள் இருக்கின்றோம் என்ற அறிவே சிறிதும் இல்லாதிருந்த உயிருக்கு, அந்த கேவலாபத்தில் இருந்த உயிருக்கு, அது உடம்பு கருவிகளோடு உலகத்திலே படைக்கப்பட்ட அளவிலே தான் என்ற ஒரு பொருள் உண்டு என்ற உணர்வு வந்து புற உலகத்திலே அது பழகத் தொடங்குகின்றது. இது கையிலே ஒரு விளக்கை ஏந்தி கொண்டு கும்மிருட்டிலே ஒருவன் நடந்து செல்வதை போன்றது என்பதனால, விளக்கு போல மாயாமலம் பயன்படுகின்றது என்பதனால அதனை ஆணவ மலத்தை இருண்மலம் என்று கூறுகின்ற வழக்கம் இருப்பதனால அதற்கு மாற்றாக இது அமைவது. இருட்டுக்கு எது மாற்றாக அமைவது? விளக்குத்தானே மாற்றாக அமையும். ஆகவே விளக்கு போல மாயாமலம் இருக்கின்றது என்பதனால அதனை ஒளிமலம் என்று கூறுகின்றார்கள். இப்பொழுது இந்த ஒளிமலம் ஆகின்ற மாயாமலம் அதனுடைய முழு பிரகாசம் எப்பொழுது தோன்றும்னா, அந்த பிரகாசத்தை குறைக்கின்ற ஆணவ கண்ம மலங்களுடைய கலப்பு இல்லாத நிலையிலே அது ஒளி குன்றாது இருக்கும், முழுமையான ஒளிமலமாக இருக்கும். அந்த நிலைதான் சுத்த மாயை என்று சொல்லப்படும். அந்த சுத்த மாயையினுடைய சொல் வடிவம் அதுதான் ஓங்காரம் என்ற பிரணவம் என்பதனால ஆகம் முதலிய நூல்களை படிக்கும் பொழுது சுத்த மாயை, குடிலை, பிரணவம், ஓங்காரம் ஆகிய சொற்கள் எல்லாம் ஒரு பொருள் கொண்ட சொற்கள் என்பதை அறிய வேண்டும். ஓங்காரம் என்றாலும், குடிலை என்றாலும், பிரணவம் என்றாலும், பிரணவம் என்றால் அறிய அறிய புதிதாக தோன்றுவது. முன்பு அறிந்ததை போல் அது அறியப்படாது. எப்பொழுதுமே புதிதாக தோன்றுகின்ற தன்மை கொண்டது என்பது பிரணவம் என்ற சொல்லுக்கு பொருள். அப்படிப்பட்டது சுத்த மாயை என்று அறிய வேண்டும் என்பதனால்தான் அதனை கடவுளுக்கு ஒரு பரிக்கிரக சக்தி என்று கூறப்போகின்றார். பரிக்கிரக சக்தி என்றால் கடவுளுக்கே அது ஒரு சக்தி தான், தேவைப்படும் போது பயன்படுகின்ற சக்தி. அதாவது கடவுளுடைய சொரூபத்திலே, வடிவத்திலே அது இல்லை. கடவுளுடைய வடிவத்திலே திருவுருளாகின்ற சிற்சக்தி தான் இருக்கின்றது. இருந்தாலும் இந்த ஜடசக்தியாகின்ற மாயா மலம் இருக்கின்றதே, அதனை பெருமான் தான் தேவைப்படும் பொழுது தன்னுடைய வடிவத்திலே ஏற்றுக்கொள்வான். தான் நவ வியூகங்களாக, நவ பேதங்களாக நடிப்பதற்கு இந்த சுத்த மாயையினையே அவன் பற்றுவான். அப்பொழுது திருவருள் அவனுக்கு எப்படி உடம்பாக ஆகின்றதோ அதே போல இதுவும் ஆகும் என்பதனால இதுவும் அவனுக்கு ஒரு சக்தி என்று சொல்லப்படுகின்றது. அது மாயாமலத்திற்கு இருக்கின்ற ஏற்றம், அது ஒளிமலம் என்பதனால. இப்பொழுது அந்த நம்ம பார்த்தோம், 4 வகை வாக்குகளும் இந்த சுத்த மாயையிலிருந்து விருத்திகளாக தோன்றுகின்றன. விருத்தின ஒரு காரணம் தான் கெட்டு போகாமல் காரியமாக ஆகும் என்று சொன்னால் அதற்கு விருத்தி என்று பெயர்.
ஒரு காரணம் தான் சிதைந்து காரியமாக ஆகும் என்றால் அதற்கு பரிணாமம் என்று பெயர். எடுத்துக்காட்டாக, பால் தயிராகும் பொழுது அது பாலின் தன்மை கெட்டு தயிராக ஆகின்றது என்பதனால அது பரிணாமம், டிரான்ஸ்பார்மேஷன் என்று சொல்லலாம். வேறு உரு கொள்ளுதல், காரணத்திலிருந்து காரியமானது வேறு உரு கொண்டு விடுகின்றது. இருந்தாலும் காரணத்தின் குணம் காரியத்திற்குள்ளே முழுவதும் இல்லாமல் போய்விடாது, அது உள்ளே இருக்கும். பாலின் குணமும் தயிரிலே இருக்கும் என்று பார்க்கின்றோம். இப்பொழுது விருத்தி என்பது என்ன அப்படின்னு கேட்டா, பருத்தியில் இருந்து நூல் வருகின்றது. பருத்தியினுடைய ஒரு தன்மை, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கெட்டு போவதில்லை. நூலே ஆடையாக ஆகின்றது, நூலின் தன்மை கெட்டு போவதில்லை. ஆடை என்பது கூடாரமாக அமைக்கப்படுகின்றது, ஆடையின் தன்மை கெட்டு போவதில்லை என்பதனால இதெல்லாம் விருத்தி என்று சொல்லப்படும். அதே போல சுத்த மாயை என்ற காரணத்தின் விருத்தியாக 4 வகை வாக்குகளும் வருகின்றன. அதுல ஓங்காரம் என்பது வைகரி என்று சொல்லப்படுகின்ற 4வது வகை வாக்கு என்ற வடிவத்தை பெறும் பொழுது அது 5 கூறுகளை பெறும். அந்த 5 கூறுகளும் 5 கலைகள் என்று சொல்லப்படும். 5 எழுத்துக்கள் தான் இந்த ஓங்காரம் என்ற ஒரு கூட்டெழுத்தினை அமைக்கின்றன. அந்த 5 கலைகள் என்ன என்ன என்று கேட்கும் பொழுது, அகாரம், உகாரம், மகாரம், விந்து, நாதம் என்ற 5ம் சேர்ந்து ஓங்காரமாகின்ற ஒலி உண்டாகின்றது. அகாரம் என்பது ஒரு எழுத்து, உகாரம் என்பது ஒரு எழுத்து, அதாவது அ என்ற ஒலி, உ என்ற ஒலி. மகாரம் என்பது ஒரு எழுத்து, அது அம் என்று ஒரு அரை எழுத்தாக ஒலிக்கக்கூடிய தன்மை கொண்டது. ம என்று ஒலிக்காமல் அம் என்று சொல்லும் பொழுது அந்த இம்மன்னா எப்படி அரை மாத்திரை பெறுகின்றது, அதே போல ஒலிக்கக்கூடிய தன்மை கொண்டது. அதை அடுத்து நுண்ணிதாக விந்து என்பது காதிற்கு கேட்காமல் இருக்கக்கூடியது. அதனினும் சூக்குமமாக நாதம் என்பது அதுவும் காதிற்கு கேட்காமல் இருக்கக்கூடிய ஓர் ஒலி வடிவம் என்று பார்க்கின்றோம். இப்பொழுது அகார, உகார, மகாரமை, விந்து, நாதம் ஆகின்ற 5 கலைகளும் சேர்ந்து ஓம் என்ற பிரணவ எழுத்து உண்டாகின்றது. இந்த ஓம் என்ற இந்த பிரணவ எழுத்து இருக்கின்றது, இதுதான் எல்லா விதமான சொற்பிரபஞ்சத்திற்கும் தாயாக விளங்குவது, காரணமாக விளங்குவது என்று வேதங்களும் ஆகமங்களும் கூறுகின்றன. இதை நாம ஆராய்ந்து அறிய முடியாது. இது இறைவனுடைய வாக்கு என்பதனால அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சப்த பிரபஞ்சம் அனைத்தும் எந்த ஒலியிலிருந்து உண்டாகியதோ அந்த ஓங்கார ஒலி, அது பிரபஞ்சத்திலே ஒரு ஆறு ஓடும் பொழுது ஓம் என்று தான் ஓடுகின்றது. ஒரு அருவி விழும்போது ஓம் என்று தான் விழுகின்றது. ஒரு தாம்பாளத்தை கீழே போட்டா கூட அது ஓம் என்று தான் சத்தம் கேட்குது. கோயில்ல ஒரு மணியை அடிச்சா கூட ஓம் என்று தான் சத்தம் கேட்குது. அப்பொழுது அகர முதல எழுத்தெல்லாம் என்று சொன்னாலும் கூட ஆ என்ற ஒலி இயற்கையில தனித்து ஒலிப்பதில்லை. ஆனால் ஓம் என்ற ஒலிதான் இயற்கையிலே தனித்து ஒலிக்கின்றது. ஆனால் அதற்குள் 5 கூறுகள் இருக்கின்றன என்று பார்க்கின்றோம். அந்த 5 கூறுகளும் அவற்றினுடைய கலைகள். இப்பொழுது இந்த 5 கலைகளும் தான் நம்முடைய உட்கருவிகளை செலுத்துகின்றன என்ற உண்மையினை ஆகமங்களின் அடிப்படையில இங்கு ஆசிரியர் மெய்கண்ட தேவர் நமக்கு அறிவிக்கின்றார். 3வது எடுத்துக்காட்டு வெண்பா. இது நம்முடைய அதிகரணத்தினுடைய கருத்தினை நிறுவுவதற்காக வந்த எடுத்துக்காட்டு வெண்பா இல்ல. உயிர் என்பது அந்த கரணங்களுக்கு வேறானது என்பதை 2 எடுத்துக்காட்டு வெண்பாக்களினாலே நிறுவி விட்டார். இப்ப சொல்ல போற செய்திகள்லாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் என்று பார்க்கின்றோம். இப்பொழுது இந்த வெண்பாவினாலே பிரணவத்தினுடைய 5 கலைகளும் நம்முடைய அகக்கருவிகள் 4ஐயும் புருஷன் என்ற தத்துவத்தையும் செலுத்துகின்றன. புருடன் என்று ஒரு தத்துவம் இருக்கின்றது. அது என்னன்னு கேட்டா, வித்யா தத்துவங்கள் ஆகின்ற, அதாவது பிரகிருதி மாயையினுடைய காரியங்கள் தான் மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் என்ற 4ம். ஆனால் இவற்றினும் நுண்ணியதாக, இவற்றிற்கு முன் தோன்றியனவாக அசுத்தமாயினுடைய காரியங்களாக இருக்கின்ற தத்துவங்கள் 5 இருக்கின்றன. காலம், நியதி, ராகம் முதலிய தத்துவங்கள். இந்த 5 தத்துவங்களுடைய கூட்டிற்கு புருஷன் என்று பெயர். அது ஒரு 6வது வித்யா தத்துவமாக அறியப்படுகின்றது. அந்த தத்துவத்தையும் இந்த ஓங்காரம் தான் செலுத்துகின்றது தன்னுடைய ஓர் எழுத்தினாலே என்ற விஷயங்கள் எல்லாம் இங்கு சொல்கின்றார். அந்த வெண்பாவை படிப்போம். அகார, உகாரம், அகங்காரம், புத்தி, மகாரம், மனம், சித்தம், விந்து,
பகாதி இவற்றை நாதம் உளவடிவாம் நாடில் பிரணவமாம் போதம் கடல் திரையே போன்று. எளிமையான பாடல். இப்ப நான் சொன்ன செய்திகளை மனதிலே கொண்டதுனால இந்த பாடல் மிகவும் எளிமையானது. அகாரம் உகாரம் மகாரம்ங்கிறார். தமிழ் மொழி வழக்கப்படி அ என்ற எழுத்து என்று சொல்ல வேண்டும் என்றால் அகரம் என்று சொல்ல வேண்டும். அகர முதல எழுத்தெல்லாம், அகர முதல எழுத்தெல்லாம் என்ற திருக்குறளிலே அகரம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? அகரம் என்ற சொல்லுக்கு அ என்னும் எழுத்து என்ற தொடர் பொருள். கரம் என்று சொல்வதனால அதற்கு முன் வருகின்ற எழுத்தினை இந்த எழுத்து என்று கூறுகின்றோம். அகரம் என்று சொன்னால் அ என்ற எழுத்து, தி ஆல்பபெட் ஏ என்று சொல்கின்ற பொருளை தருகின்றது. ஆனால் வடமொழியிலே காலம் என்று சொல்ல வேண்டும், அகாரம் என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது மெய்கண்ட தேவர் இந்த நூல் முழுவதுமே வடமொழி மரபுகளைத்தான் பின்பற்றுகின்றார் கைவிடாமல். அந்த காலத்திலே எல்லாரும் அதனை உறுதியாக பின்பற்றினார்கள் என்று நாம் அறிய வருகின்றது. அகரம் என்று பயன்படுத்தலாம் என்றாலும் கூட அவ்வாறு பயன்படுத்தாமல் அகாரம் என்றே பயன்படுத்துகின்றார். உகரம் என்று பயன்படுத்தலாம் என்றாலும் கூட உகாரம் என்றும் மகாரம் என்றும் வடமொழி மரபினையே பின்பற்றுகின்றார். அகாரம் என்றால் அகரம், உகாரம் என்றால் உகரம், மகாரம் என்றால் மகரம். அ உ ம என்ற எழுத்துக்கள் என்பது பொருள். அகார உகாரம் அகங்காரம் புத்தி என்பது நிரல் நிறையாக அமைந்துள்ளது. என்ன பொருள்? அகாரம் என்பது அகங்காரத்தை செலுத்துகின்றது, உகாரம் என்பது புத்தியை செலுத்துகின்றது, மகாரம் மனம் சித்தம் விந்து என்று சொன்னால் ம என்ற எழுத்து மனத்தை செலுத்துகின்றது, சித்தத்தினை விந்து செலுத்துகின்றது. சித்தம் விந்து என்று சொல்லும்போது விந்து சித்தம் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். விந்து என்ற கலை அது ஒலிக்கப்படாத எழுத்து. அது என்ன பண்ணுது? அது சித்தமாகின்ற அந்த உட்கருவியை செலுத்துகின்றது. சரி, நாதம் உளவடிவாம் என்று கூறுகின்றது. உளவடிவு அப்படின்னா என்ன? உளவடிவு என்பது வித்யா தத்துவங்களிலே ஒன்று. உள்ளம் என்பது உயிர், ஆனால் உயிர் என்பது மாயா தத்துவங்களில் ஒன்று ஆகாது. தத்துவங்கள் எல்லாம் ஜடம், உயிர் என்பதோ சித்து என்பதனால உயிர் என்பது ஒரு தத்துவம் அன்று. இருந்தாலும் 5 வித்யா தத்துவங்களுடைய சேர்க்கையை 6வது வித்யா தத்துவமாக புருஷன் என்று கணக்கிட்டிருக்கின்றார்கள். அது புருஷன் என்ற பெயரை பெறுகின்றது அல்லவா? புருஷன் என்ற பெயர் உயிரினுடைய பெயர் வேதங்களிலே என்பதனால இங்கு அந்த தத்துவத்தை உள வடிவு என்று கூறுகின்றார். உள்ளத்தின் வடிவமாக இருக்கின்ற தத்துவம் புருஷ தத்துவம். ஆகவே இந்த புருட தத்துவத்தை எது செலுத்துகின்றது என்று கேட்டால் நாதம். புருட தத்துவம் என்பது ஒரு தத்துவம் அன்று, அது 5 தத்துவங்களின் சேர்க்கை. எப்படின்னா, நம்ம வீட்டுல சாம்பார் பொடின்னு ஒண்ணு வச்சிருக்கிறோம். மஞ்சள், துவரம்பருப்பு, மிளகாய், தேவையான வேறு சில பொருள்கள், இவற்றையெல்லாம் வறுத்து அரைத்து வச்சிருக்கிறோம். அன்றாடம் சாம்பார் செய்வதற்கு ஒவ்வொரு முறையும் இவற்றையெல்லாம் சேர்க்க வேண்டிய தேவையில்லை. அப்ப இது அடிக்கடி பயன்படுகின்ற காரணத்தினால இந்த சாம்பார் பொடிங்கிறத சாம்பார் பொடியாவே வச்சிருக்கிறோம். அது ஒரு பொருள் போல பயன்படுகின்றது. அதே போல இந்த புருட தத்துவம் என்பது காலம், நியதி, ராகம், வித்யை, கலை என்ற 5 தத்துவங்களின் சேர்க்கை. இது சேர்ந்து சேர்ந்தே பயன்படுகின்றது. உயிருக்கு பயன்படும் பொழுது தனித்தனியா பயன்படுவதில்லை. கலை, வித்யை, ராகம், காலம், நியத்தி ஆகின்ற 5 தத்துவங்களும் சாம்பார் பொடியில் இருக்கிற மிளகு, துவரம்பருப்பு, மிளகாய், மஞ்சள் போன்றவை போல சேர்ந்தே வருகின்றன என்பதனால இவற்றை ஒரு தத்துவமாக கணக்கிட்டிருக்கிறார்கள். வசதிக்காக நம்முடைய பயன்பாட்டு வசதிக்காக கணக்கிட்டிருக்கிறார்கள். இப்பொழுது நாதம் என்ற அந்த கலை இந்த 5 தத்துவங்களையும் சேர்த்தே இயக்குகின்றது. அதுதான் இந்த 5 நாதம் இவற்றை சேர்த்தே இயக்கும் என்ற காரணத்தினாலேதான் இந்த 5ம் சேர்ந்து 6வது புருட தத்துவம் என்று கணக்கிடப்பட்டிருக்கின்றது வித்யா தத்துவங்களிலே என்று பார்க்கின்றோம். என்பதனால அதை நம்ம உள்ளத்திலே வாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த தத்துவத்திற்கு புருடன் என்று பெயரிட்டிருக்கின்றார்கள். ஆனால் புருடன் என்பதோ உயிருக்கு பெயர். அந்த உயிரின் பெயரை இந்த தத்துவம் பெற்றிருக்கின்றதுனால இந்த உயிர் என்பது ஒரு தத்துவம் என்று மயங்கக்கூடாது. அப்படி மயங்கக்கூடாது. மாறாக இந்த தத்துவத்திற்கும் உயிருக்கும் ஒரே பெயர் என்று அறிய வேண்டும். தத்துவத்தின் பெயரை பெற்றிருப்பதனால இந்த தத்துவத்தை உளவடிவு என்று இங்கு கூறுகின்றார். அந்த உளவடிவு என்று சொல்லப்படுகின்ற புருட தத்துவம் இருக்கின்றது. அதனை செலுத்துவது பிரணவத்தினுடைய
மிக நுண்ணிய கலையாகின்ற முதற்கலையாகின்ற நாதம். சரி, பகாதி இவற்றை நாடில் பிரணவமாம் என்று கொண்டு கூட்டி பொருள் செய்ய வேண்டும். இந்த வெண்பாவில பகாதி இவற்றை என்று இடைச்சொல் இருக்கின்றது. அந்த இடைச்சொல்லை மூன்றாவது அடியிலே இருக்கின்ற இரண்டாவது கூறு நாடில் பிரணவமாம் என்ற தொடரோடு சேர்க்க வேண்டும். பகாதி என்றால் பகுக்காது என்பது பொருள். இப்பொழுது ஓம் என்று ஒரு ஒலி இருக்கின்றது. அதைத்தான் நாம் ஐந்தாக பகுத்திருக்கின்றோம். எப்படி பகுத்திருக்கின்றோம்? அ, உ, மகரமை, விந்து, நாதம் என்று ஐந்தாக பகுத்திருக்கின்றோம். அகரத்தை நோக்க உகரம் நுண்ணியது, உகரத்தை நோக்க மகரம் நுண்ணியது, மகரத்தை நோக்க விந்து நுண்ணியது, அனைத்தையும் நோக்க நாதம் மிக மிக நுண்ணியது. இந்த ஐந்தையும் சேர்த்தால் ஓங்காரம். இப்பொழுது சேர்க்கவில்லை என்று சொன்னால், இவற்றை கூட்டியே பார்த்தோம், தொகுத்தோம் என்று சொன்னால், பகாது என்றால் பகுக்காமல், அதாவது தொகுத்து இந்த ஐந்தையும் ஒன்று சேர்த்தால் இவற்றை நாடில் இவற்றை ஒன்று சேர்த்து பார்த்தோம் என்றால் பிரணவமாம். பிரணவம் என்ற அந்த ஆதி மந்திரமாகும், ஆதி எழுத்தாகும். ஓரெழுத்து ஒரு மொழி என்று திருமந்திரத்திலே சிறப்பாக சொல்லப்பட்டது. ஒரு எழுத்துதான், ஆனால் அது ஒரு பதமாகும் என்று சொல்லப்பட்டது. பிரணவத்தின் பொருளாகத்தான் அனைத்து உலகமும் படைப்பும் காட்டப்படுகின்றன. அகாரமாக பிரமதேவனும், மகாரமாக திருமாலும், உகாரமாக திருமாலும், மகாரமாக உருத்திர தேவரும், விந்து என்ற இடத்திலே மகேஸ்வரரும், நாதம் என்ற இடத்திலே சதாசிவரும், இவ்வாறு பஞ்ச பிரம்மம் என்று சொல்லப்படுகின்ற இவர்கள் பிரணவத்தினுடைய 5 கலைகளாகவே காட்டப்படுகின்றார்கள். ரிக்வேதம் என்பது அகாரமாகவும், யஜுர்வேதம் என்பது உகாரமாகவும், சாமவேதம் என்பது மகாரமாகவும் இவ்வாறு காட்டப்பெறுகின்றன என்று இவ்வாறு படைப்பு அனைத்தையும் பிரணவத்திற்குள், ஓங்காரத்திற்குள் பகுத்தும் தொகுத்தும் அடக்கி காட்டுகின்றன எல்லா நூல்களும். ஆகவே படைப்பு என்பது ஓங்காரத்திற்கு வெளியிலே இல்லை. நேற்று இருக்கின்ற உலகம், இன்று இருக்கின்ற உலகம், நாளை வரப்போகின்ற உலகம் எல்லாமே இந்த ஓங்காரம்தான் என்று கைவல்ய உபநிடதம் முதல் மந்திரமே கூறுகின்றது. பூதம் பவத் பவிஷ்யதி சர்வம் ஓங்கார ஏவ என்று கூறுகின்றது. அப்படிப்பட்ட பெருமை கொண்ட அந்த சுத்த மாயைதான் ஓங்காரம். அந்த சுத்த மாயினுடைய சொல் வடிவம் தான் ஓங்காரம். அதனுடைய 5 கூறுகளினாலே, அந்த 5 கூறுகளிலே 4 கூறுகளினாலே நம்முடைய உட்கருவியாகின்ற இந்த அந்த கரணம் செலுத்தப்படுகின்றது என்பதனால தனுகரண புவன போகங்களாக இருக்கின்ற படைப்பிலே மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த உட்கருவிகளாகின்ற 4 தான். என்ன காரணம்னா, இவை பிரணவத்தினுடைய 4 கலைகளினாலே நேரடியாக இயக்கப்படுகின்றன என்பதனாலதான் இந்த உலகத்திலே எத்துணை கருவிகள் உயிருக்கு பயன்பட்டாலும் அந்த கரணம் போல நெருங்கி இருக்க மாட்டா என்ற உண்மையானது நமக்கு புலப்படுகின்றது. அப்ப உலகத்திலே உயிருக்கு மிகவும் நெருங்கி இருக்கின்ற கருவிகள் என்னன்னு கேட்டா மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் தான் என்பதனால்தான் அவற்றை அந்த சுத்தமாயினுடைய சொல்வடிவமாகின்ற ஓங்காரம் என்பது நேரடியாகவே செலுத்துகின்றது. அதுதான் திருவருடைய திரு உள்ளம். திருவருள் இவ்வாறு திட்டமிட்டிருக்கின்றது என்பது பொருள். பகாது இவற்றை நாடில் பிரணவமாம் என்று இந்த வெண்பா கூறுகின்றது. சரி, இப்பொழுது இந்த பிரணவத்தினுடைய அக்கரங்கள், அதாவது எழுத்துக்கள், அக்ஷரங்கள், இந்த அந்த கரணங்களை செலுத்தி இதனால் நமக்கு பாசஞானம் உண்டாகின்றது. அது எவ்வாறு உண்டாகின்றது என்பதை முதல் எடுத்துக்காட்டு வெண்பாவிலே சொன்னதை போலவே அதே ஓமையை சொல்லி கூறுகின்றார். போதம் கடல் திரையே போன்று. போதம் என்றால் உணர்வு. எந்த உணர்வு என்று கேட்டால் பாசஞானம். பாசஞானம் என்றால் புற உலகினை பற்றிய ஞானம், முன்னிலை உலகத்தை பற்றிய ஞானத்திற்கு பாசஞானம் என்று பெயர். இங்கு போதம் என்று சொல்லப்படுவது ஆன்ம போதமோ சிவபோதமோ அன்று. இது பாசபோதம், அதாவது பாச பொருளை பற்றிய ஞானம். போதம் என்றால் ஞானம் அல்லது உணர்வு. இது எப்படி உண்டாகின்றதுன்னு கேட்டா கடல் திரையே போன்று உண்டாகின்றது. கடல் திரை எப்படி உண்டாகின்றது, கடலிலே அலைகள் எப்படி உண்டாகின்றதுன்னு கேட்டா கடல் ஜலம் ஒன்றுதான். அது அடிக்கடி அலை தோன்றுவதை பார்த்தா ஒவ்வொரு அலையும் புது அலை என்ற எண்ணத்தை உண்டாக்கும். குழந்தைக்கு மட்டும் இல்ல, பெரியவங்களுக்கும் இந்த எண்ணம் தான் உண்டாகும். இப்ப பார், புதுசா ஒரு அலை வந்துருச்சு பார் அப்படிங்கிறோம். அந்த புதுசா வந்த அலையில இருக்கின்ற நீர்த்துளிகள் எல்லாம் ஏற்கனவே அந்த கடலிலே இருக்கிற நீர்த்துளிகள் தானே. அப்பொழுது அலை அடிக்கடி இடைவிடாது தோன்றிக்கொண்டே இருப்பது
அலை புதிதாக தோன்றுவதை போன்ற எண்ணத்தை தருகின்றது. ஆனால் அங்கு இருக்கின்ற வஸ்து மிகவும் பழமையான வஸ்துதான். அதை போல கடல் திரையே போன்று என்று இங்கு கொடுக்கப்படுகின்ற ஓமை புதிதாக தோன்றுவதற்கு காட்டப்படுகின்ற ஓமை. எப்படி அலைகள் தொடர்ந்து தோன்றிக் கொண்டே இருப்பது ஒவ்வொரு அலையும் புதிது என்ற எண்ணத்தை உண்டாக்குகின்றதோ, அதே போல இருக்கின்ற ஒரே மாயாமலம்தான் இந்த உயிருக்கு புண்ணிய பாவங்களாக போகங்களாக ஊட்டப்படுகின்றது. இருந்தாலும் அது புதிதாக ஊட்டப்படுகின்ற எண்ணத்தை தருகின்றது. அது புதிதாக பழசைதான் சாப்பிடுறோம். ஆனா புதிதாக உண்பதை போன்ற எண்ணம் என்பது எப்படி உண்டாகின்றதுன்னு கேட்டா, அலைகள் தொடர்ந்து உண்டாவதனால் தானே அது புதிய அலை என்ற எண்ணம் வருகின்றது. அதே போல இந்த அக்கரங்கள் இந்த மனம், புத்தி, அகங்கார, சித்தம் ஆகியவற்றை தொடர்ந்து இயக்குவது என்பது ஒரே சமுத்திரத்திலே புதிதாக அலைகள் தோன்றுவதைப் போல இந்த அக்கரங்கள் இயக்குகின்றன என்பதனால அந்த புதுமை எண்ணம் உண்டாவதற்கு இந்த அக்கரங்களே காரணம். ஓங்காரத்தினுடைய 5 அக்கரங்கள் தான் மாயாமலம் நமக்கு ஊட்டப்பெறும் பொழுது அது புதிய அனுபவம் என்பதை காட்டுகின்றது. அதனால்தான் இந்த பாசத்தை அனுபவம் என்று சொல்லலாம். அணு என்ற சொல்லுக்கு தொடர் என்பது பொருள். பவம் என்றால் உண்டாவது, தொடர்ந்து உண்டாவது. என்னதுன்னா அலை என்பது தொடர்ந்து உண்டாகின்றது. அதே போல உலக உணர்வு பாசஞானம் என்பது ஒரு தொடர் உணர்வாக ஊட்டப்படுகின்றது. ஊட்டப்படுகின்ற காலத்திலே அதிலே ஒரு புதுமை உணரப்படுகின்றது. அங்கு அந்த புதுமை இருக்கின்றதோ இல்லையோ, புதுமையும் சேர்த்து ஊட்டப்படுகின்றது என்று சொன்னார். முதல் எடுத்துக்காட்டு வெண்பாவில இதே கடல் அலையினை ஊமையாக சொன்னார். ஆனால் அதற்கு பர்பஸ் வேறு, அதனுடைய பயன் வேறு. அதன் பயன் என்ன என்றால், ஆழ்கடலிலே இருக்கின்ற ஒரு நீர்த்துளி கடல் அந்த கரைக்கு வந்து சேர வேண்டும் என்றால் அது அலையின் மூலம் வந்து படிப்படியாக வந்து சேரும் என்பதனால இப்பொழுது தொலைவிலே இருக்கின்ற அந்த உலக அனுபவம் என்பது உள்ளே இருக்கின்ற உயிருக்கு வந்து சேர வேண்டும் என்றால் அது புறக்கருவிகளின் மூலமாக அகக்கருவிகளை அடைந்து, அகக்கருவிகளிலும் 4 கூறுகள் ஒன்றை ஒன்று மனதை அடைந்து, பிறகு அகங்காரத்தை அடைந்து, அப்புறம் புத்தி அடைந்து, அப்புறம் சித்தத்தை அடைந்து, இறுதியாக ஆன்மாவை அடையும் என்பதற்காக அலை வந்து கரையை சேருவதை போல படிப்படியாக ஒன்றன் பின் ஒன்றாக மிக விரைவிலே நிகழும். ஆனால் முறையாகத்தான் நிகழும், ஒன்றன் பின் ஒன்றாகத்தான் நிகழும் என்பதற்காக கடல் அலையினை ஊமையாக சொன்னார். இப்பொழுது கடல் அலையினை ஊமையாக சொல்கின்றார். ஆனால் வேறொரு காரணத்திற்காக, வேறொரு பயன் கருதி, ஃபார் அட்டர்லி டிஃபரண்ட் பர்பஸ். அந்த பர்பஸ் என்னன்னு கேட்டா, ஒரே சமுத்திரத்திலே தொடர்ந்து அலைகள் எழுவது ஒரு புதுமையை காட்டுகின்றது. இப்ப வந்திருக்கு பாருங்க இந்த அலை, ஐயோ இந்த அலை மடிந்து போய்விட்டது, அது இந்த அலை புது அலை வந்துருது பாருங்க என்று ஒரு குழந்தை சந்தோஷப்படுது. பெரியவங்களுக்கு அந்த எண்ணம் தான் உண்டாகின்றது. இந்த எண்ணத்திலிருந்து யாராலும் தப்ப முடியாது. அலைகள் புதிதாக உண்டாகின்றன என்ற எண்ணம் தான் எல்லோருக்கும் உண்டாகின்றது. அதற்கு காரணம் ஊட்டப்படுகின்ற ஒரே மாயாமலம் அவரவர் வினைக்கு ஏற்ப புதிதாக ஊட்டப்படுகின்றது என்பது இந்த அக்கரங்களினுடைய செயல், பிரணவத்தினுடைய ஆற்றல் அது என்பதனை இந்த பாடலிலே நமக்கு கூறியிருக்கின்றார். அடுத்தது, இந்த பிரணவம் என்பது ஒரு ஜடம் தானே, அது சுத்த மாயை என்று சொல்லிவிட்டோம். அப்படி இருக்கும் பொழுது அது ஒரு ஜடம். ஜடத்திலே இயக்கம் காணப்படும். ஆனால் இயக்குகின்ற அதிகாரம் அந்த ஜடத்திற்கு இருக்கா, அதாவது இச்சை இருக்கின்றதா அப்படின்னு கேட்டா இல்ல. இப்பொழுது காற்று வீசுகின்றது, நெருப்பு சுடுகின்றது, நீர் நனைக்கின்றது, ஆகாயம் இடம் கொடுக்கின்றது, மண் தாங்குகின்றது. இந்த ஜடப்பொருள்கள் எல்லாம் இயங்குகின்றன, செயல் புரிகின்றன. இருந்தாலும் இவ்வாறு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாத காரணத்தினாலே இவற்றை செலுத்துகின்ற ஒரு தெய்வம் என்பது அந்தந்த தத்துவங்களிலே மறைந்திருக்கின்றது என்று ஆகமங்கள் கூறுகின்றன. மண் தாங்குகின்றதுன்னா, மண் என்றால், மண் என்பது ஒரு ஜடப்பொருள், ஒரு பிருத்திவி தத்துவம். ஆனால் அதற்குரிய தெய்வம், அப்ப மண் என்பது ஒரு தெய்வமாகவும் கருதப்படுகின்றது. அங்கு ஒரு தெய்வம் இருந்து அந்த மண்ணிற்கு அந்த தன்மையை கொடுத்து கொண்டு இயக்கி கொண்டிருக்கின்றது என்று நம்முடைய பெரியவர்கள் கருதினார்கள். அப்பொழுது ஜலம் என்று சொன்னால் அதுவும் ஒரு தெய்வம் தான். எப்படி, இப்ப கங்கை என்று ஒரு நதி, அது ஒரு உயிர் என்று கருதப்படுகின்றது. அதற்கு ஒரு பெண் வடிவம் கொடுத்திருக்கிறார்கள். அதே அது வந்து ஆறு என்ற ஒரு ஜட வடிவத்தையும் பெறுகின்றது. அது எதை போலன்னா, ரமணன்னு பேர் வச்சிருக்காங்க. ரமணன்ற பெயர் வந்து இந்த உடம்புக்கு இருக்கு. இந்த உடம்பு ஒரு ஜடப்பொருள். ஆனால் இந்த உடம்பை தாங்கி இருக்கின்ற உயிராக எனக்கும் அதே பெயர் தான்.
நீங்க அந்த பெயரை சொல்லி கூப்பிடும் பொழுது உடம்பிற்கிட்ட பெயர் என்று சொல்லி உயிர் வாழா இருக்காது. அதே போல ஒரே பெயர் உடம்பிற்கும் உயிருக்கும் இந்த அத்வித கலப்பினால் நிகழ்வதை போல கங்கை என்பதற்கு ஒரு பெண் வடிவம், தெய்வ வடிவம் இருக்கின்றது. ஆறு என்ற அதனுடைய உடம்பு போன்ற ஜட வடிவம் இருக்கின்றது. அப்பொழுது மாயையின் எல்லா கூறுகளையும் தெய்வங்களே இயக்க வேண்டும். ஏன்னா மாயை என்பது ஜடம் என்பதனால தானாக இயங்காது. அது இயக்கப்படும் பொழுது இயங்கும். அதனிடத்திலே இயக்கம் காணப்படும். இயக்கம் காணப்படுவதனாலேயே அது அறிவு பொருளாகாது. இந்த உலகத்துல ஜடப்பொருளுக்கும் இயக்கம் காணப்படுகின்றது. ஆனால் அந்த இயக்கத்திற்கு இச்சை அடிப்படை என்று, அது இச்சையின்றி இயங்குகின்றது. ஆனால் இச்சையோடு இயங்குவது உயிர்தான் என்பதனால இச்சையின்றி இயங்குகின்ற ஜடப்பொருள்களை இயக்குவதற்கு தெய்வங்கள் தேவைப்படுகின்றன. அந்த தெய்வங்களுக்கு அதிதெய்வங்கள் என்று பெயர். அதிதெய்வம் என்றால், அதி என்றால் பற்றுதல் என்பது பொருள். இப்ப கூட நம்ம அதிகரணம்னு சொல்றோம் கூறு. அதிகரணம்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பொருளை பற்றி சொல்லப்படுகின்ற கூறு. இந்த அதிகரணம் எதை பற்றியதுன்னு கேட்கலாம். அதிகரணம் என்ற பெயர் இருப்பதனாலேயே இந்த அதிகரணம் ஆன்மா என்பது அந்த கரணங்களில் ஒன்று அன்று என்ற கருத்தை பற்றியது. அடுத்த அதிகரணம் எதை பற்றியது? இந்த ஆன்மா அறிவு ஆணவ மலத்தினால்தான் மறைக்கப்பட்டிருக்கின்றது என்ற கருத்தை பற்றியது. அதற்கு அடுத்த அதிகரணம் எதை பற்றியது அப்படின்னு கேட்டா, அதற்கு அடுத்த அதிகரணம் இந்த ஆன்மா அந்த கரணத்தினுடைய சேர்க்கையினாலே அன்றாடம் 5 அவத்தைப்படும் என்ற கருத்தை பற்றியது. அதி என்ற சொல்லுக்கு பற்றியது என்பது பொருளாகின்றது. அதிதெய்வம் என்றால் குறித்த தெய்வம், கரஸ்பாண்டிங், ரெஸ்பெக்டிவ் அப்படிங்கிற பொருளை தருகின்றது. அப்பொழுது நீரை பற்றிய தெய்வம் நீருக்கு அதிதெய்வம், மண்ணை பற்றிய தெய்வம் மண்ணிற்கு அதிதெய்வம், நெருப்பை பற்றிய தெய்வம் நெருப்பிற்கு அதிதெய்வம், அதுதான் அக்னி தேவன் என்று கூறுகின்றோம். காற்றை பற்றிய தெய்வம் காற்றுக்கு அதிதெய்வம், அதான் வாயு தேவன் என்று கூறுகின்றோம். அதே போல ஆகாயத்தை பற்றிய தெய்வம் ஆகாயத்திற்கு அதிதெய்வம், அதைத்தான் இந்திரன் என்று சொல்கின்றோம். அப்படி சொல்லுவதனால இந்த மனம், புத்தி, அகங்காரம், சித்தம், புருடன் ஆகின்ற ஜட தத்துவங்கள் 5ஐயும் ஓங்காரத்தினுடைய அக்கரங்கள் அகாரம், உகாரம், மகாரம், விந்து, நாதமாகின்ற அக்கரங்கள் செலுத்துகின்றன என்று சொன்னீர்கள். அந்த அக்கரங்கள் அவற்றிற்கு இச்சை இல்லை. அவை இந்த உட்கருவிகளை இயக்கும் வண்ணம் இயங்கினாலும் அவை இயங்குவதற்கு அதிதெய்வங்கள் யாவை என்ற ஒரு கேள்வி வருகின்றது. இப்ப சித்துப்பொருளை என்ற தெய்வங்கள் தேவை. அந்த தெய்வங்கள் யாவை என்ற கேள்வி வரும்பொழுது அதனை அடுத்த வெண்பாவிலே கூறுகின்றார். எண்ணிலவு ஓங்காரத்து ஈசர் சதாசிவமாம் நன்னிய விந்துவோடு நாதத்து கண்ணில் பகர் அயன் மானோடு பரமன் அதிதெய்வம் அகர உகரம் மகரத்தாம் என்பது பாடல். எளிமையான பாடல் தான். எண்ணிலவு என்றால் எண்ணத்தின்கண் விளங்குகின்ற. என்ன எண்ணத்தின்கண் விளங்குகின்ற? இப்ப நான் உங்களுக்கு சொன்னேனே அந்த எண்ணம் தான். என்ன எண்ணம்? இந்த அக்கரங்கள் ஜடம் என்பதனால இவை தாமாக இயங்க மாட்டா, இவற்றை இயக்குபவர் யார் என்பதுதான் இப்போது நமக்கு வந்திருக்கின்ற எண்ணம். இந்த எண்ணத்தினால் நமக்கு என்ன விளங்குகிறது அப்படின்னு கேட்டா, ஓங்காரத்து நன்னிய, ஓங்காரம் என்ற அந்த மந்திரத்திலே சேர்ந்திருக்கின்ற 5 கலைகளிலே ஈசர் சதாசிவமாம் விந்துவோடு நாதத்து. விந்துவோடு நாதத்து அதிதெய்வம் என்பதை 3வது அடியில இருந்து சேர்த்துக்கணும். விந்துவோடு நாதத்து அதிதெய்வம். விந்து மற்றும் நாதம் ஆகிய 2 அக்கரங்களுக்கு அதிதெய்வம் என்றால் அவற்றிலே இருந்து செலுத்துகின்ற தெய்வம். எப்பொழுதுமே நல்லா கவனிச்சுக்குங்க, மாயையினுடைய தத்துவங்களை செலுத்துகின்ற தெய்வங்கள் அந்த தத்துவங்களை தங்களுக்கு இருப்பிடமாக கொண்டு செலுத்தும். எதை போலன்னு கேட்டா, கார் டிரைவர் காருக்குள்ள உட்கார்ந்து ஓட்டுற மாதிரி, ஒரு விமானி ஏரோப்ளேனுக்குள்ள உட்கார்ந்து ஓட்டுற மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம டிவியை கையில ரிமோட்டை வச்சுட்டு ஆபரேட் பண்ற மாதிரின்னு வச்சுக்க கூடாது. உடம்பினை இயக்குகின்ற உயிர் உடம்பிற்குள் இருந்து இயக்குவதை போல கார் டிரைவர் காருக்குள் அமர்ந்து அந்த காரினை டிரைவ் செய்வதை போல இயக்குவதை போல 36 தத்துவங்களுக்கும் அதிதெய்வங்களாக இருக்கின்ற தெய்வங்கள் எல்லாம் அந்த தத்துவங்களுக்குள் உறைந்து விடுவார்கள், உட்சென்று விடுவார்கள். அதற்குள் அந்தரியாமியாக இருப்பார்கள். அதனை தங்களுக்கு இருப்பிடமாக கொண்டிருப்பார்கள். அப்படி அந்த இருப்பிடங்களாக கொண்டு உள்ளிருந்துதான் இயக்குவார்கள்.
அவர்கள் தான் அதிதெய்வங்கள் என்று கூறப்படுகின்றார்கள். அப்பொழுது விந்து நாதம் ஆகிய 2 தத்துவங்களிலே இருந்து இயக்குகின்ற தெய்வங்கள் யாருன்னு கேட்டா ஈசர் சதாசிவம் என்று சொன்னார். ஈசர் என்றும் கூறுவார், மகேசர் என்றும் கூறுவார். இரண்டும் ஒருத்தருக்கு தான் பெயர். ஈசர் என்றாலும் மகேசர் என்றாலும் சம்பு பக்கத்திலே இருக்கின்ற தெய்வ வடிவங்கள் 9. அவை யாவைன்னு கேட்டா அருவமாகின்ற 4 சிவம், சக்தி, நாதம், விந்து என்று சொல்லப்படுவன. இந்த நாதம் விந்து என்பன நாதம் விந்து என்ற தத்துவங்கள் இல்ல, சம்பு பக்கத்தில் இருக்கின்ற தெய்வ மூர்த்தங்களுக்கே இவை பெயர். அப்பொழுது 9 வடிவங்கள் இறைவனுக்கு. அந்த ஒரே கடவுளுக்கு 9 வடிவங்கள். அந்த வடிவங்கள் யாவைன்னு பார்க்கும்போது அருவம் 4 சிவம், சக்தி, நாதம், விந்து என்பன. அருவுருவம் 1 சதாசிவம் என்பது. உருவம் 4 அது ஈசர், உருத்திரர், மால், அயன் அல்லது பிரமன் என்று சொல்லப்படும். இப்பொழுது இங்கு சொல்லப்படுகின்ற அயன், மால், பிரமன் என்பவர்கள் அயன்மால் பிரமன் என்ற பெயரை தாங்கியிருக்கின்ற உயிர்கள் இல்லை. அயன்மால் பிரமன் என்ற பெயரை அயன், மால், உருத்திரன் என்ற பெயரை தாங்கியிருக்கின்ற பரம்பொருளே, பரம்பொருளுக்கே இந்த பெயர்கள் உண்டு. ஆகவே பரம்பொருளாகின்ற பரமசிவத்திற்கே இந்த 9 வடிவங்கள் உண்டு. அந்த 9 வடிவங்களும் சுத்த மாயையே இருப்பிடமாக கொண்டு இயங்குகிற. இந்த 9 சாமியும் எங்கு வெளிப்படும் கேட்டா சுத்த மாயையில் தான் வெளிப்படும். அவை அசுத்த மாயைக்கோ பிரகிருதி மாயைக்கோ வரமாட்டா. மாறாக உலகினை படைத்து காத்து அழிக்கின்ற அவர்களுக்கும் பிரம்மன், விஷ்ணு, ருத்ரன் என்று பெயர். அவர்களை சரீரபாதிகள், உடம்போடு கூடியவர்கள் என்று சொல்வார்கள். அவர்கள் எல்லாம் பிரகிருதி மாயிலே இயங்குவார்கள். இதெல்லாம் நம்ம போக போக நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போது மனசுல வாங்கி வச்சுக்கோங்க. இப்பொழுது இந்த பிரணவம் என்பது சுத்த மாயை. அந்த சுத்த மாயில ஆணவ கர்ம மலங்களுடைய கலப்பு இல்லை. அந்த சுத்த மாயினுடைய 5 அக்கரங்களை இருப்பிடமாக கொண்டு அதிதெய்வங்களாக இருந்து செலுத்துவர்கள் யாவர் என்பதுதான் கேள்வி. அந்த கேள்விக்குரிய விடை இந்த பாடலில் இருக்கின்றது. அப்படி பார்க்கும்போது பிந்துவினை ஈசர் செலுத்துவார், நாதத்தினை சதாசிவம் செலுத்துவார் என்று பார்க்கின்றோம். கண்ணில் என்றால் ஆராய்ந்து பார்த்தால் பகர் அயன் மாலோடு பரமன் அதிதெய்வம். பகர்தல் என்றால் பெருமையாக கூறப்படுகின்ற என்பதனால சம்பு பட்சத்தினர் என்று சிறப்பாக கூறப்படுகின்றவர்கள். சம்பு பட்சம் என்றால் கடவுள் பட்சம், கடவுளாகவே கருதப்படுகிற கடவுள் ஒருவன் தான். அந்த ஒருவனுக்கு தான் 9 வடிவம், நவ வியூகங்கள் என்று சொல்வார்கள். அப்ப அந்த கடவுளாகவே கருதப்படுபவர்கள் என்பது பொருள். பகர் என்பதற்கு பரம்பொருளாக கருதப்படுகின்ற அயன் மாலோடு பரமன் அதிதெய்வம். அகரம் உகரம் மகரத்தாம் என்றால் அகரத்திற்கு அயனும், உகரத்திற்கு மாலும், மகரத்திற்கு பரமன் என்று சொல்லினாலே உருத்திரன் சொல்லப்படுகின்றார். அதை எப்படி புரிஞ்சுக்கலான்னு கேட்டா அவர்தான் விடப்பட்டிருக்கின்றார் என்பதனால பரமன் என்ற சொல்லினாலே சொல்லப்பட்டிருக்கிறார். அந்த மூவரும் இந்த 3 எழுத்துக்களை செலுத்துகின்ற அதிதெய்வங்கள் ஆவார்கள் என்பது இந்த வெண்பாவினுடைய பொருள். இதோடு இந்த கூறு நமக்கு நிறைவு பெறுகின்றது. நாத தத்துவத்தினை சதாசிவம் செலுத்துகின்றார், அவர் அருவுருவமாக இருக்கின்றார். விந்து தத்துவத்தினை மகேஸ்வரன் செலுத்துகின்றார். மகர தத்துவத்தினை, மகர அக்கரத்தினை உருத்திரன் செலுத்துகின்றார். உகர அக்கரத்தினை மால் செலுத்துகின்றார். அகர அக்கரத்தினை பிரமன் செலுத்துகின்றார். இந்த 4வரும் கடவுளுடைய உருவக்கூறுகள் என்று பார்க்கின்றோம். கடவுள் உருவத்தை எடுத்துக்கொண்டு விட்டார் என்பது இந்த 4 உருவமாக அவர் வெளிப்படுவதால நமக்கு தெரிகின்றது. சதாசிவம் என்பது அருவுருவம். அதுதான் எல்லா சிவாலயங்களிலும் சிவலிங்க மூர்த்தமாக வழிபடப்படுகின்ற தெய்வம். எந்த சிவாலயத்துக்கு போனாலும் சிவலிங்கம் இருக்கும். அந்த சிவலிங்கம் என்பது யார் என்று கேட்டால் இந்த 9 வடிவங்களிலே சதாசிவம் என்ற அந்த வடிவம் தான் அங்கு லிங்கமாக வழிபடப்படுகின்றது. அவர் எப்படி இருக்கிறார்னா அவர் ஒரு பிரிட்ஜ் போல இருக்கிறார். அருவத்திற்கும் உருவத்திற்கும் இடைப்பட்டு ஒரு பாலமாக அமைகின்றார். அருவம் 4ஆக இருக்கின்றது, உருவம் 4ஆக இருக்கின்றது. ஆனால் அருவுருவம் ஒன்றாகத்தான் இருக்கின்றது என்பது அந்த அருவுருவத்திற்கு பெருமை என்பதனால அருவுருவமாகின்ற சதாசிவ தத்துவத்தினை, சதாசிவ பெருமானை யார் வழிபடுகின்றார்களோ அவர்கள் உருவத்தை வழிபடுவதால் பெறுகின்ற இம்மை பயன்களையும் அருவத்தை வழிபடுவதால் பெறுகின்ற முக்தி பெற்றையும் ஒரு சேர பெறுவார்கள் என்பதை ஆகமங்களை ஓதி உணர்ந்த சாக்கியர் புறமதத்தவராகின்ற நாயனார்
தெளிவாக உணர்ந்தார். எப்படி உணர்ந்தார் என்று கேட்டால், காணாத அறிவினுக்கும் உருவினுக்கும் காரணமாய் நீளாக மடிந்தார்க்கு நிகழ்குறியாம் சிவலிங்கம். காணாத அரு, காணப்படுகின்ற உரு என்பது இறைவனுடைய வடிவங்களை மட்டும் சொல்லல. காணாத அரு என்பது இந்த உயிரினால் உணர முடியாத முக்தி நிலை. காணப்படுகின்ற உரு என்பது எல்லா விதமான இகபோகங்கள், இகபர போகங்கள், எல்லா உலகில் இருக்கின்ற இன்ப நுகர்ச்சிகள். இந்த இரண்டையுமே இந்த வழிபாட்டினாலே பெறலாம். எந்த வழிபாட்டினாலே பெறலாம்? அருவுருவமாக திகழ்கின்ற சதாசிவமூர்த்தி ஆகின்ற லிங்க வழிபாட்டினாலே பெறலாம் என்பதனால ஒருவன் அன்றாடம் இந்த சிவலிங்கத்தினை தரிசிப்பதனால இம்மை பயன்களையும் பெறலாம், முக்தி பெற்றையும் பெறலாம் என்று துணிந்து, அதற்காக தொலைவில் செல்ல வேண்டாம், அருகிலே இருக்கின்ற சிவாலயத்திலேயே அந்த சிவலிங்க தரிசனத்தை பெறலாம் என்ற தெளிவினை பெற்றார் சாக்கியர் என்ற அந்த நாயனார் என்று பார்க்கின்றோம். அவர் புறச்சமய வேடத்தினை தவிராது எந்த ஒரு சைவ சமய அந்த அடையாளங்களையும் அணியாமலேயே அவர் இந்த பெருமானுடைய அருளை பெற்றார். அன்றாடம் அவனை உண்பதன் முன் தரிசித்த அந்த விரதத்தின் காரணமாக என்று பார்க்கின்றோம். காணாத அறிவினுக்கும் உருவினுக்கும் காரணமாய் நீள்நாகம் அணிந்தார்க்கு நிகழ்குறியாம் சிவலிங்கம் என்பது சதாசிவம். அது நாத தத்துவத்தினை இருப்பிடமாக கொண்டது. ஏனைய மாகேஸ்வர மூர்த்தங்களாகின்ற அந்த உருவ வடிவங்கள் எல்லாம் விந்து, மகரம், உகரம், அகரம் ஆகின்ற அந்த ஏனைய அக்கரங்களை இருப்பிடமாக கொண்டு அவற்றை செலுத்துகின்றன. இந்த ஐந்து தெய்வங்கள் தான் நம்முடைய உட்கருவிகளாகின்ற மனபுத்தி அகங்கார சித்தங்களையும் புருட தத்துவத்தையும் இயக்குகின்ற தெய்வங்கள் என்ற செய்தியானது இங்கு சொல்லப்பட்டது. இப்பொழுது முதல் அதிகரணம் சிறப்பாக நம்ம முடித்து விட்டோம். அடுத்தது இரண்டாவது கூறு. இரண்டாவது கூறு என்பது என்ன அப்படின்னு கேட்டா, அந்த கரணங்கள் புலன்களை சிறப்பாய் அறிந்து சித்து என்று சொல்லும்படியாக நின்றாலும் அவை தம்மளவில் அச்சித்தேயாம். ஏன்? அவற்றிற்கு இவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் இல்லை என்பதனால, அந்த இச்சை இல்லாத காரணத்தினால அவை அச்சித்து. இப்ப சித்து என்பதற்கு எது அடிப்படைனா இச்சை தான். அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டா, இப்போ ஒரு டம்ளர் காஃபி உங்க வீட்டுக்கு நான் வந்திருக்கிறேன், ஒரு காஃபி போட்டு கொடுக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? பாலை காய்ச்சுவீங்க, பசும்பால். அதை காய்ச்சினா அது காய மாட்டேன் என்று சொல்லாது. அதற்கு இயக்கம் இருக்கின்றது, அது பொங்கும், இருந்தாலும் அது காய்ந்து விடும். அடுத்தது நல்ல காஃபி பவுடர் எடுத்து நீங்க ஒரு டிகாஷன் இறக்குறீங்க, அதனுடைய சாறு, எசன்ஸ், அந்த ஃபில்டர்ல போட்டு இறக்கும் பொழுது தகுந்த முறையில இருக்கிறீங்க, சொட்டு சொட்டா கள்ளி சொட்டா அது நல்ல திக்கு டிகாஷன் உண்டாகுது. அது டிகாஷன் வரமாட்டேன்னு சொல்லுமா? சொல்லாது, தானாகவே வந்து விடுது. காஃபி பவுடர் ஒரு லிக்விட் டிகாஷனா ஆகுது, அங்கு ஒரு இயக்கம் இருக்கு. இயக்கம் இருக்கு என்பதனால அறிவு இருக்குன்னு சொல்ல முடியாது. என்ன காரணம்? அது இயங்கித்தான் தீர வேண்டும், அதற்கு இச்சை இல்லை, வருது. இப்பொழுது தேவையான டிகாஷன், தேவையான பால் எடுத்துட்டு அதற்கு தேவையான இனிப்பினை தருவதற்காக அதுல ஜீனியை போட்டு கலக்குறீங்க. ஜீனி கரைய மாட்டேன்னு சொல்லுமா? 4 தடவை கரைச்சு அப்படி மேல 2 தடவை ஆத்தினா நல்லா பர்ஃபெக்ட் காஃபியா நுரையோட உண்டாயிடுது. இப்பொழுது நீங்கள் விரும்பி காஃபி பண்ணிட்டீங்க. இப்பொழுது உங்க வீட்லயே ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைய நான் என்கிட்ட வான்னு சொல்றேன், அது வரமாட்டேன்னு சொல்லுது. இப்பொழுது அந்த குழந்தையை விரும்பினால் வரலாம், விரும்பாவிட்டால் வர வேண்டாம். அப்ப அது விரும்பினால் வரலாம், விரும்பாவிட்டால் வர வேண்டாங்கிற ஒரு சுதந்திரம் அதுக்கு இருக்கு. அப்ப இச்சை என்பதும் சுதந்திரம் என்பதும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள். யாருக்கு இச்சை இருக்கோ அவர்களுக்கு சுதந்திரம் இருக்கு. அப்பொழுது இச்சை என்று சொல்லப்படுகின்ற சுதந்திர சக்தி எந்த ஒரு பொருளுக்கு இருக்கோ அந்த பொருள் தான் அறிவு பொருள். குழந்தை என்பது ஒரு அறிவு பொருள் என்பதனால அது கூப்பிட்ட உடனே வரணுங்கிற தேவை கிடையாது, அது விரும்பினாதான் வரும். ஆகவே விருப்பம் என்பது இயங்குவதனாலேயே ஒரு பொருள் அறிவு பொருளாகி விடாது. ஜட பொருளுக்கும் இயக்கம் உண்டு, ஆனால் அறிவு பொருளுக்குத்தான் இச்சை இருக்கின்றது, அதன் காரணமாக சுதந்திரம் இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். சரி, ஆனா அந்த சுதந்திரம் என்பதற்கு ஒரு லிமிட் இருக்கின்றது, அவ்வளவுதான். அந்த குழந்தைய பார்த்து நான் சொல்றேன், உனக்கு ஒரு கிட்கேட் தரேன், நீ வான்னு சொல்றேன். அது டெம்ட் ஆகி வரலாம், இல்லைன்னா அது டெம்ட் ஆகாம எங்க வீட்டு ஃப்ரிட்ஜ்ல நிறைய கிட்கேட் இருக்கு, நான் வர மாட்டேன்னு சொல்லலாம். அப்பொழுது நான் அதை மிரட்டலாம். எப்படி மிரட்டலாம்? உங்க டீச்சர் என்னுடைய ஃப்ரெண்டு தான், அந்த கிளாஸ் டீச்சர்கிட்ட சொல்லிடுவேன், நீ வரலன்னா
அப்படின்னு சொன்னா அது வந்துடலாம். இப்பொழுது அதற்கு இச்சை இருந்தாலும், சுதந்திரம் இருந்தாலும், அறிவு இருந்தாலும், அந்த அறிவுக்கு ஒரு அச்சம் இருக்கின்றது, அதாவது லிமிடேஷன் இருக்கு. அப்பொழுது அதனுடைய இச்சைக்கு ஒரு லிமிடேஷன், ஒரு கண்டிஷன் இருக்கு என்பதனால அது சிற்றறிவாகின்றது. அது அறிவுதான் என்றாலும் அது சிற்றறிவு. என்ன காரணம்னா அதனுடைய அறிவிற்கு அடையாளமாகின்ற இச்சை இருக்கின்றது, அந்த இச்சைக்கு ஒரு தடை இருக்கின்றது. அது நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது என்பதனால. ஆனால் அறிவிற்கு அடையாளமாக இருக்கின்ற இச்சைக்கு தடையே இல்லை என்று சொன்னால் அவர்தான் கடவுள். கடவுளுடைய அறிவு என்பது பேரறிவு. என்ன காரணம்னா அந்த பேரறிவிற்கு அடையாளமா இருக்கின்ற அவருடைய இச்சை இருக்கின்றது, அது சத்திய சங்கல்பமாக இருக்கின்றது. அவன் விரும்பினால் நடக்கும், அது நடக்காமல் போகாது. அதற்கு ஒரு தடையே இல்லை. அவனை நாம் அடைய வேண்டும் என்றால் அவன் விரும்பினால் தான் அடையலாம். நாம் விரும்பினால் கூட அவனை அடைய முடியாது. அவன் அருளால் அவன் தாள் வணங்கப்பெற வேண்டும் என்பதனால அது முழுவதுமே வஸ்து தந்திரமாக இருக்கின்றது. அதாவது அடையப்படுகின்ற பொருளுடைய ஆற்றலிலே இருக்கின்றதே அல்லாமல் அடைபவனுடைய ஆற்றலிலே இல்லை, புருஷ தந்திரமாக இல்லை என்று பார்க்கின்றோம். இப்படித்தான் சித்து என்பதையும் அச்சித்து என்பதையும் நாம் பகுத்து உணர வேண்டும். இப்பொழுது புலன்களை நோக்க, புலன்கள் என்றால் பொறிகளினாலே அறியப்படுகின்ற விஷயங்கள், அவற்றை அறிவிக்கின்ற பொறிகள், இவற்றை நோக்க, புறத்தே இருக்கின்ற பொறி புலன்களை நோக்க அந்த கரணங்கள் சிறப்பாய் அறிந்து சித்து என்ற நிலையிலே சொல்லப்படலாம் என்றாலும் கூட, அப்படி சித்து போல நிற்பினும் கூட தம்மளவிலே அவை இச்சையோ சுதந்திரமோ இல்லாத காரணத்தினாலே அவை அச்சித்தேயாம் என்று அறிய வேண்டும். ஆனால் ஆன்மா என்பது எவ்வகையில் நோக்கினும் சித்தாய் இருக்கும் என்று பார்க்கின்றோம். எப்படி என்றால் தனக்கு புறத்தே இருக்கின்ற அந்த கரணங்களையும் பொறிபுலன்களையும் நோக்கவும், தன்னை நோக்கவும் அது தன்னை அறிந்து சித்தாகவே இருக்கும். அது தன்னுடைய விருப்பத்தை தான் அறிந்து இருக்கின்றது என்பதனாலையும், தன்னுடைய செயல்களை தான் அறிந்திருக்கின்றது என்பதனாலையும் ஆன்மா என்பது எப்பொழுதும் சித்து பொருளாகவே இருக்கின்றது. இப்பொழுது ஆன்மா சித்து பொருள் என்று சொன்னால் இந்த கருவிகளோடு ஏன் கூட வேண்டும் என்ற ஒரு கேள்வி வருகின்றது. ஆன்மா இப்பொழுது கருவிகளோடு கூடிய பொழுது தன்னுடைய விருப்பத்தை அறிந்து தன்னுடைய செயலை அறிந்து செயல்படுகின்றதே அல்லாமல் இதற்கு முன்னிலையிலே இதுவும் கல்லை போல் தான் இருந்தது என்று ஆகமங்கள் கூறுகின்றன. எப்படி இருந்ததுன்னு கேட்டா, படைப்பிற்கு முன்பாக இந்த உயிர் என்பது தன்னை பற்றிய அறிவு கூட இல்லாமல், தான் இருக்கின்றோம் என்ற உணர்வு கூட இல்லாமல், ஒரு கல்லுக்கு தான் இருக்கின்றோம் என்ற உணர்வு இல்லை. அதை போல இந்த ஆன்மாவும் தன்னை பற்றிய உணர்வு கூட இல்லாமல் இருந்தது. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டா ஆணவ மலம். ஆணவமலம் என்ற அக இருள் இந்த ஆன்மாவினை முழுவதும் சுற்றி பொதிந்து இருந்தது. அதற்கு பின்னால் ஒரு எடுத்துக்காட்டு கொடுப்பார். எப்படின்னா, விறகுக்குள்ள நெருப்பு இருக்கு, ஆனா விறகுதான் தெரியுது. உள்ள இருக்கிற நெருப்பு அறியப்படாமல் விறகுக்குள் இருந்து மறைந்து கிடக்கின்றது. நெருப்பு விறகுக்குள் இருக்கும் பொழுது நெருப்பின் தன்மை என்பது அறியப்படாமலே இருக்கின்றது. நெருப்பு என்பது எப்படி பற்றி எரிய வேண்டும், சுட்டி எரிக்க வேண்டும் இல்லையா? கிட்டக்க போகும்போதே சுட வேண்டும், தொட்டுட்டா தீச்சிட வேண்டும். அப்படிப்பட்ட தன்மை கொண்ட நெருப்பு தானே. ஆனா அது விறகுக்குள் இருக்கும்பொழுது எந்த பயமும் இல்லை. அது நெருப்பு இருக்கு விறகுக்குள்ள, ஆனால் நெருப்பின் தன்மை அறியப்படாமல், நெருப்பின் செயல்பாடு தோன்றாமல் அது எப்படி இருக்கு, சுடாம இருக்குது. அதே போல உயிர் என்பது ஆணவ மலத்திற்குள் பொதிந்திருக்கின்றது. நெருப்பு விறகு கட்டையில பொதிந்திருப்பதை போல இந்த நெருப்பினை விறகு கட்டை முற்றும் சுற்றிலும் மறைத்திருப்பதை போல ஆணவ மலம் என்பது உயிரினை முற்றும் சுற்றிலும் தனக்குள் அடக்கி மறைத்திருக்கின்றது. இப்பொழுது நெருப்பு என்பது விறகு கட்டையோடு அத்விதப்பட்டு நெருப்பென்று அறியப்படாமல் இருப்பதை போல, அது சுடாமல் இருப்பதை போல, ஆன்மா என்பது ஆணவ மலத்தினால் ஆக்கிரமிக்கப்பட்டு தான் ஒரு சித்துப்பொருள் என்பதை தானே அறியாமல் இருக்கின்றது. அதற்கான எந்த அடையாளமும் இல்லை. இதுக்குள்ள இருக்கிற நெருப்பு சுற்றுடுமேன்னு பயந்து ஒருவன் விறகை தொடாமல் இருப்பதில்லை. அதுபோல ஆன்மா அறிவுள்ள பொருள் போலவே தோன்றவில்லை. அவ்வாறு அதனை அறியாமையினாலே அதனை மறைத்திருக்கின்றது இந்த ஆணவ மலம். சரி, இந்த ஆணவ மலம் என்னைக்கு வந்து சேர்ந்தது உயிர்ட்ட அப்படின்னு கேட்டா, நெருப்பு எப்பவுமே விறகுக்கட்டையில தான் இருக்கு. அதே போல இந்த உயிர் என்பது தொன்று தொட்டு ஆணவ மலத்திற்குள் தான் இருந்திருக்கின்றது, பொதிந்து கிடந்திருக்கின்றது. அது இந்த உலகிலே நெல் என்பது உமையோடையே தோன்றுகின்றது.
செம்பிலே களிம்பு எப்பொழுதும் இருக்கின்றது. செம்பு பாத்திரம் இருக்க அதை அன்றாடம் தேய்ச்சி வைக்கணும். அன்றாடம் தேய்ச்சி வைக்கல அப்படின்னா அது அப்படியே பச்சை அடிச்சு போகும். அதை தேய்ச்சிட்டோம் பச்சை போயிடுச்சுன்னு சொன்னா கொஞ்ச நேரத்தில் திரும்பவும் பச்சை வந்துடும். பச்சை எங்கேருந்து வருது? வெளியில இருந்து வந்து ஒட்டிக்குது இல்ல, அந்த செம்பிலேயே இருக்கு. செல்ஃப் ஜெனரேட்டிவா இருக்கு, உடன் தோன்றியதாக இருக்கின்றது. உடன் தோன்றியதா இருப்பதை சகஜம் என்று வடமொழி சொல் சொல்லும். அதனை இயற்கையாக இருக்கின்றது என்று கூறலாம். இயற்கை என்றால் தொன்று தொட்டு என்ற பொருளிலே நாம் சொல்கின்றோம். இயற்கை என்ற சொல்லுக்கு இங்க என்ன பொருள்னு கேட்டா சுபாவமாக தொன்று தொட்டு. ஆனால் உண்மையில் உயிரின் இயற்கை என்றது, இயற்கை என்றால் சுபாவம், நேச்சர். உயிரின் இயல்பு நேச்சர் என்பது ஆணவ மலம் இல்ல. ஆணவ மலம் என்பது உயிருக்கு ஒரு குற்றமே அல்லாமல் உயிரினுடைய சுபாவம் என்று சொன்னால் அது குணமாக இருக்க வேண்டும். அப்பொழுது சித்து என்பதுதான் உயிருக்கு குணம். ஆணவம் என்பது அதுக்கு ஒரு குற்றம் தான். அது இயற்கையா இருக்கின்றது சொல்றது தப்புதான். ஆனா சில நூல்களிலே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த இயற்கையாக இருக்கின்றது என்பதற்கு பொருள் உயிரினுடைய தன்மையாக இருக்கின்றது என்பது அன்று, மாறாக உயிர் இருக்கும் பொழுதே அது இருக்கின்றது, தொன்று தொட்டு இருக்கின்றது, அனாதியே இருக்கின்றது, எப்பொழுதும் இருக்கின்றது. முதல் நாள்னு சொல்லக்கூடாது, ஏன்னா உயிருக்கு பிறப்பு கிடையாது, எப்பொழுதுமே இப்படிதான் இருக்கியா. ஆனா இதை நீக்கணும் என்று பார்க்கின்றோம். அப்பொழுது நெல்லுக்கு உமி இருப்பதை போலவும் செம்பிலே களிம்பு இருப்பதை போலவும் தொன்று தொட்டு உயிரினத்திலே பொருந்தி இருக்கின்றது. அந்த குற்றத்திற்கு ஆணவ மலம் என்று ஆகமங்கள் பெயர் தந்திருக்கின்றன. வடமொழியிலே சகஜ மலம் என்று சொல்வார்கள். இதுக்கு மூலமலம் என்றும் பெயர், இதற்கு இருண்மலம் என்றும் பெயர். என்ன, புறத்திலே இருக்கின்ற இருள் காண்கின்ற கண்ணை கும்பிருட்டு என்பது காணவிடாது தடுப்பதை போல அகத்திலே இருக்கின்ற இருளாகின்ற ஆணவ மலம் அறிகின்ற அறிவினை அறிய விடாது தடுக்கின்றது என்பது இது. ஆகவே தன்னையே அறிய விடாது தடுக்கின்ற அது கடவுளை எவ்வாறு அறியவிடும் என்பதனால எல்லா விதமான அறியாமைக்கும் அது காரணம். இப்பொழுது அறியாமை என்பது ஆணவ மலத்தின் செயல். ஆணவ மலம் என்பது ஒரு பொருள், அது ஒரு குணம் அன்று என்பதையெல்லாம் விளக்கிக் கொள்ள வேண்டும். இந்த விளக்கங்களை எல்லாம் வருகின்ற வகுப்பில் ஆணவ மலத்தினை பற்றிய முழு விவரத்தையும் அதனை எவ்வாறு ஆசிரியர் எடுத்துக்காட்டு வெண்பாக்கள் மூலம் நமக்கு விளக்குகின்றார் என்பதையும், இந்த ஆணவ மலத்திற்கும் ஏனைய இரண்டு மலங்களுக்கும் என்ன வேறுபாடு என்பதையும், ஆணவ மலத்தின் பொது இலக்கணம் என்ன, அதனுடைய சிறப்பு இலக்கணம் என்ன என்ற இரண்டையும், ஆணவ மலத்தின் செயல்கள் என்ன, ஏனைய மலங்களின் செயல்கள் என்ன என்பதையும் வருகின்ற வகுப்பிலே நம்ம விரிவாக பார்ப்போம். நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா, சித் சபேஷா.